எங்கே போய் நம்ம ஸ்விம்மிங் பூல் வாங்க நீங்களும் அடிச்சு வரும். நான் தண்ணியில் ஆட மாட்டேன். அது டைம் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது இன்னைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. அதனால தான் இங்கே பார்ப்பா என்ன முடிக்கிறாங்கோ யூடியூப்ல போட்டாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 318. சரி வாங்க, இன்றைக்கான நாள் நம்மளுக்கு எப்படி போகுது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, இப்போ எங்கே போய் நம்ம அது ஸ்விம்மிங் பூலுக்கா? ஸ்விம்மிங் பூல் எங்கே? ஸ்விம்மிங் பூல் ஓகே. அக்கா பசங்க ஆசைப்பட்டாங்க ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போடின்ட்டு. கூப்பிட்டு போகலன்னா எப்படி? அதனால தான் கூப்பிட்டு போயிருக்கேன் ஸ்விம்மிங் பூலுக்கு. வாங்க நீங்களும் கூட ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். அங்கே டிக்கெட் அவங்க நின்று இருக்காங்க. பெரியவங்களுக்குலாம் 50 ரூபா, சின்ன பசங்கள்லாம் 40 ரூபா. எல்லாம் ஓடி நிற்கிறாங்க உள்ளாரு. ஐய், எல்லாம் ஒரு இடத்துல இரு, அவசரப்படாத, போய் ஆடுவேன். ஸ்விம்மிங் பூலில் ஜனத்தை பார்க்காத வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இவ்வளோ ஜனத்தை பார்த்த உடனே பயந்துட்டு எங்கே மச்சி வரும், நான் தண்ணியில் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சைடில் உக்காந்து இருக்கிறான். அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி பயம் போக வச்சு லாஸ்ட்டில் தண்ணியில் ஆட வச்சோம்ப்பா. ஸோ சேடு. லாஸ்ட்டில் தண்ணியில் குச்சி ஆடின்னு இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மச்சி லாஸ்ட் வரைக்கும் தண்ணியில் இறங்கவே இல்லை. இங்க இவங்க இருக்காங்க, இங்க இவங்க இருக்காங்க. குண்டா வாடகை நல்லா. ஹாய் மச்சீஸ், எங்கள் மச்சியை கூப்பிட்டு பேஜாராயிடுச்சு. அதனால தான் நானே ஒரு டே அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோசரம் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கேன். அதை விட்டு இப்போ தான் வந்து தானே டை அடிச்சுட்டுட்டா விக்கே. அப்பா இந்த வெயிலில் குழுகுலுன்னு இப்போ தான் பார்க்குது தண்ணியில். அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு வரலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே அக்கா பசங்க 2 பேர் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் வச்சு இந்த திரு அப்படியே வந்துட்டேன். போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்களா எலெக்ஷன் டைமில் லீவ் இருந்துச்சுன்ட்டு. அன்றைக்கி வந்து இவங்க பார்த்துட்டு திரு வாபஸ் வந்துட்டுக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் அன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் லீவ் விட்டு இருக்கிறது. சரி அன்றைக்கி போனாங்க. அன்றைக்கி கேங்காக போன ஒரு 10 பேர் போனாங்க. நானும் கூட போயிருந்தால் தப்பு. அன்றைக்கி போக அவ்வளோ டைம் இல்லை நம்மளுக்கு. அதனால தான் போகல. அதனால் இன்றைக்கி நம்ம அக்கா பசங்க வர கூட்டின்னு போக சொன்னாங்களே, அதனால தான் வந்தேன். சரி வாங்க, அவங்க போயிட்டு அவங்க 2 பேர் தனியாக நின்று இருப்பாங்க. போயிட்டு அவங்கள கேட்ச் பண்ணலாம். ரப்பப்பா ரப்பப்பா. இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் ஸ்விம்மிங் பூலு ஜனலாம் அந்த ஆடி இருந்தப்போ எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா ஆடலாம், ஜாலியாக செம்மையாக இருக்கும். அப்போவே அக்கா பசங்க கூட ஆட்டாடினால இப்போ நம்ம சித்தி பசங்க கூட ஆட்டலாம் சொல்லிட்டு ஆட்டாடின்னு இருக்கேன். இப்போ இன்னைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. அதனால தான். ஓய், என்ன பண்ணுகிற? இங்கே பாரு நாளிகா, இங்கே பாருப்பா என்ன முடிக்கிறாங்கோ. யூடியூப்ல போட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுமா பேசன்லாம் யூடியூப்ல இது ஒரு வாட்டி வீடியோட ஒரு எபிசோட் அப்பப்போ அப்படியே போட்டோம். என் சின்ன பொண்ணு மூணு தான் கிளாரிட்டியா வருது. மாமா எங்கம்மா? ஆமா, அப்புறம் ஃப்ரெண்டு வர பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னான்னா சரி அப்படியே பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஹோட்டல் பண்ணோம். ஆஃப்டர் லாங் டைம் மூட்டை நாங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி வைக்காங்க. அங்கே அப்படியே பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கட்டிங் ஷாப் வந்துட்டு அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வெளியே வந்தோம். அப்போ ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் எங்கடா அப்படின்னா ஃபோன் அங்கேயே விட்டு வந்துட்டுக்கிறான்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச கடை தான் போய் எடுத்துக்கலாம் வாடா சொல்லி அப்புறம் நம்ம சிஎஸ்கே மேட்ச் வேறு. மேட்ச் பார்க்காம இருக்க முடியுமா? மேட்ச் பார்க்கலான்னு வந்து கரெக்டாக டிவி போட்டுக்கிறேன். நம்ம ரித்விக் ராஜ் நம்ம கேப்டன் அவுட் ஆகிட்டு போய் நிற்கிறது. நம்மளுக்கு அவுட் வந்து குஷி தான். ஏன்னா நம்ம தலை தோனி என்ட்ரி இப்போ பாரு அங்கே தோனி என்ட்ரி கொடுத்துனுக்கிறது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சும்மா தலை அரை பேட்டிங் பார்க்கறதுக்குன்னே எவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வராங்கப்பா. அப்படி தேக்கோ 6 ஆஃப் 4 எங்ககிட்டயே வா. அப்புறமா சரி இன்னொரு தான் 6 கொடுத்தா அடிப்பாரு. பார்த்தா சிங்கிள் குத்துருந்து சிவம் டூபே வந்து 6 அடிச்சு அதுக்கப்புறம் சிங்கிள் குச்சி ஓவரே முடிஞ்சது.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.